நீ கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் அன்பாய் வசனத்தினால சொல்றாரு, நினைவுக்கு திரும்பு. எந்த நினைவுக்கு திரும்பு? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம். அவர் எத்தனை முறை பேசி இருக்கிறார், அவர் எத்தனை முறை சொல்லி இருக்கிறார். அதை மட்டும் நீங்க ஏன் நம்பாம இருக்கிறீங்க? எழுந்திரு எழுந்திரு என்று தட்டி தட்டி அவர்களுடைய நினைவுகளை ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார். என்னை கேட்கிறவர்களே, பொல்லாத எண்ணங்களும் பொல்லாத பேச்சுகளும் நம்முடைய நினைவுகளை கூட சிலருக்கு யோசிக்க கூட முடியாம இருக்கலாம், எந்த டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கலாம். அடுத்து எதையும் யோசிக்காம செத்தவர்களை போல வாழ்க்கை முடிந்து விட்டது என்பது போல நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் நீங்க எடுத்த டிசிஷன் எல்லாம் தப்புன்ற மாதிரி தோணும். ஏன் மனுஷனா பிறந்தேன், ஏன் இந்த பெற்றாருக்கு பிறந்தேன், ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன், ஏன் இந்த ஊர்ல இருக்கு, ஏன் இந்த படிப்பை படித்தேன், ஏன் நான் இன்னைக்கு இதை சமைக்கணும், ஏன் இதை சாப்பிட வேண்டும் என்று ஏன் ஏன் என்கிற ஒரு சலிப்பு உங்களுக்குள் வருகிறதோ, பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாயிருந்து கர்த்தரை ஆராதித்தும் இப்படி வருகிறது என்றால் கர்த்தருடைய கரம் உங்களை அன்பாய் தட்டி எழுப்புவதாக. நினைவுக்கு திரும்புங்கள், நினைவுக்கு திரும்ப. எப்போது அந்த நினைவு திரும்பினதோ அவங்க மொத வேலை என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வார்த்தைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, இனி நாம் நிற்க வேண்டியது ஹல்லேலூயா கல்லறை என்று சொன்ன ஒரு முடிவு. தட் இஸ் த எண்ட். என்னுடைய எண்ட் அல்ல, இது என்னுடைய துவக்கம். ஹல்லேலூயா. நான் ஆழத்தை தேடி போகிறவன் அல்ல, நான் பரலோகத்தை தேடி போகிறவன் என்று அந்த இடத்தை விட்டு திரும்பினார்களாம்.